ஹாய் மக்களே! இன்னைக்கு எனக்கு தாம்பரத்தில கொஞ்சம் பான் கார்டோட வேலை கொஞ்சம் இருந்ததுங்க. அதனால நான் காலையிலே கிளம்பிட்டேன். ஆக்சுவலா நேத்தெல்லாம் சரியான தூக்கமே இல்ல. அது ஏன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம பெயின் கில்லர் குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதாவது சர்ஜரிக்கு நெறைய பெயின் கில்லர் குடுத்துட்டு, கூடவே ஸ்லீப்பிங் டோசேஜும் குடுத்தோனே நம்ம நல்லா தூங்கிட்டோம். இப்ப அதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. ஒரு வாரமா சரியான தூக்கமே இல்ல. ஆனா சரி இன்னைக்கு காலையிலேயே எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பான் கார்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, 10:45க்கு மேல தான் அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் போல இருக்கு. சொன்னவங்க என்ன சொன்னாங்க, 10:30 மணிக்கு மேல போங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிளம்புனதே நம்ம ஊர்லேருந்து 10:45 ட்ரெயின் தாங்க ஏறுனேன். ஏறி அப்படியே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல போம்போதே நெறைய விஷயங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம கடவுள் நம்பிக்கை நம்ம நெறைய வச்சிருந்தோம் அப்படின்னா, கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில நமக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்றது நான் இந்த விஷயத்தில ஷேர் பண்றேன். அதாவது யாரையும் நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. என்னோட லைஃப்ல நடந்த விஷயத்த மட்டும் நான் சொல்றேங்க. ஓகேங்களா? ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, அம்மா கீமோ குடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லருந்து போயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ஸ்டேஷன் வந்தோனே பார்த்தீங்க அப்டின்னா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் கூப்பிட போனேங்க. கூப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா என் கூட தான் பைக்ல வீட்டுக்கு வரணும். ஆனா, அம்மா ஏறுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணாரு. என்ன அப்டின்னா, "அண்ணா ஆக்சுவலா நீங்க வீட்டுக்கு போறீங்களா? எங்க இருக்கீங்கண்ணா?" அப்டின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இந்த மாரி ஸ்டேஷன்ல தான்ப்பா இருக்கிறேன் நானு. அம்மாவ கூட்டிட்டு போக போறேன்" அப்டின்னா, "அண்ணா நான் பக்கத்துல ஸ்டேஷன் வந்துட்டேன். நான் பைக் சர்வீஸ்க்கு விட்டுருக்கேண்ணா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்றீங்களாண்ணா? நானும் வந்துடுறேன். 3 பேருமே ஊருக்கு வீட்டுக்கு போயிடலாம்." அதாவது அவன் நம்ம ஊர்லேருந்து ஒரு ஒரு நம்ம ஊர்ல ஒரு தெருவு தள்ளி தாங்க இருக்கிறான். ரொம்ப வேண்டப்பட்ட பையன் தான். நான் என்ன சொல்லிட்டேன், "சரி ஓகேப்பா, வா" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பரனூர கிராஸ் பண்ணும்போது, அதுக்குள்ள இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நெறைய ஊருக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம் இப்படி கிராஸ் பண்ணி போகுது இல்லைங்களா? எல்லாருமே ஜாலியா இப்போ நியூ இயர்க்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனா, நம்மளால எங்கேயுமே போக முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்ல கோழிங்க இருக்கு, ஜிப்ரி, ப்ரௌனி, பாக்ஸி, லட்டு, குட்டு, முயலுங்க, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம நியூ இயர் என்ஜாய்க்கெல்லாம் நம்மலாம் எங்க போறது? அதெல்லாம் நம்மளால போக முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சுங்களா? சரி ஓகே. இந்த கதைக்கு வரேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த தம்பி ஃபோன் பண்ணோன்னே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. வெயிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஷன் அதாவது பரனூர் ஸ்டேஷன்லேருந்து எங்க ஊர் செங்கல்பட்டு ஸ்டேஷன் வரதுக்கு ஒரு 5, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அம்மா அப்பவே என்ன பண்ணாங்க, எனக்கு லைட்டா மயக்கமா இருக்க மாரி இருக்குதுப்பா அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. சரி ஓகேம்மா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோனே, அந்த தம்பியும் வந்துட்டாரு. அந்த தம்பி வந்தோனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு மயக்கம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. எங்களுக்கு அங்க ஒதுங்கறதுக்கு கூட ஒரு மரத்தோட நிழல் கூட எதுவுமே இல்ல. ஆ கொஞ்ச நேரத்தில சரிம்மா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னோன, அம்மா என்ன சொன்னாங்க, "நான் பின்னால சீட்ல உட்காந்துக்கிறேன். தம்பிய முன்னால உட்கார வச்சுருப்பா" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல வேண்டாம்மா நடுவுல நீங்க உட்காந்துக்கோங்க. தம்பிய பின்னால உட்கார வச்சீங்கன்னா, கொஞ்சம் புடிச்சிட்டு போனா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது" அப்படின்னு சொல்லும்போது, இந்த செகண்ட்ஸ் ஒரு 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 நிமிஷம் ஒரு 30, 40 செகண்ட்ஸ்லயே என்ன ஆகுது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மயக்கம் அதிகமான உடனே, வண்டியிலேயே அவங்களால உட்கார முடியலங்க. வண்டியில ஏத்தி உட்கார வைக்கிறோம். அவங்க மயக்கம் கீழ விழுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுயநினைவே இல்லாத மாரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போணும் அப்டின்ற மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு, தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அம்மா அந்த தம்பி நமக்கு ஃபோன் பண்ணி, "நான் வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கால் பண்ணலனா, நான் அம்மாவ உட்கார வச்சு வண்டியில கூட்டிட்டு போயிட்டுருப்பேன். வண்டியில கூட்டிட்டு போகும்போதே அவங்க மயக்கம் அடிச்சிருந்தாங்கன்னா, கீழ விழுந்திருந்தாங்கன்னா, மண்டையில சரியான அடிபட்டு இருக்கும். அப்போ நான் நெனச்சுக்கிட்டேன், கடவுள் ஏதோ ஒரு விதத்தில தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. இதெல்லாம் அப்படியே யோசனை பண்ணிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ஸ்டேஷன் வந்துச்சுங்க. தாம்பரம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த ஒரு நினைவுகள் வேற வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த எஸ்கலேட்டர்ல பார்த்தீங்கன்னா, வயசானவங்கலேருந்து, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இந்த எஸ்கலேட்டர்ல எல்லாருமே போறாங்க. ஆனா ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி போனீங்க அப்படின்னா, இந்த எஸ்கலேட்டர் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல மட்டும் தான் இருக்குமே தவிர, மத்தபடி எங்கேயுமே இருக்காது. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய வேளச்சேரி பீச்சுக்கு போற பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இது இருந்துச்சு. இதில ஒரு அனுபவம் என்ன அப்டின்னா வந்து, நாங்க ஒரு தடவ போயிருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கலேட்டர் வந்து மக்களுக்கு ரொம்ப புதுசு அப்டின்றதுனால வந்து, அந்த எஸ்கலேட்டர் பக்கத்திலேயே ஒருத்தர் இருப்பாரு. அத ஆஃப் பண்றதுக்காக. நாங்க போயிருக்கும்போது வந்து அப்பதான் நாங்களே வந்து எஸ்கலேட்டர் புதுசா பார்க்குறோம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்டின்போது, நாங்க ஏறலான்னு சொல்ட்டு வந்து நாங்கலாம் ஏறிட்டோம். எங்களுக்கு பின்னால ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க ஏறுனாங்க. அவங்க என்ன ஆச்சு அப்டின்னா, அவங்க தடுமாறி கீழ விழ விழ வந்து அப்படியே ரோல் ஆயிட்டே இருந்தாங்க. நல்ல வேளை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அந்த எஸ்கலேட்டர வந்து ஸ்டாப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா எழுந்துட்டாங்க. கையில மட்டும் தான் கீறல் பட்டுச்சே தவிர, அவங்களோட தலைமுடி மாட்டவே இல்ல. அப்புறம் அத பார்த்துட்டு அப்படி வந்தோனே, தாம்பரம் ஸ்டேஷன் கீழ இறங்கி தான் வந்து சிக்னல்ல வந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம். இப்ப பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ஸ்டேஷன்ல இந்த மாரி ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் போட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புதுசு. ஏன் அப்டின்னா, நம்ம அவ்வளவா வந்து வீட்ட விட்டு வெளில வர்றதே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ ரீசென்ட்டா 1 வருஷமா சுத்தமா உடம்பும் முடியல, எனக்கும் முடியல, அம்மாக்கும் முடியலன்றதுனால அவ்வளவா நான் ட்ராவல் பண்ணி வர்றதில்ல. வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்த ஊரா இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி இருக்குது அப்டின்னு சொல்ட்டு, அதுவே இன்னொரு ஒரு பெரிய ஷாக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அத வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோதண்டராமர் கோவில் ஒண்ணு இருக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தாம்பரம் அம்மா வந்து மார்க்கெட் கூட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கோதண்டராமர் கோயிலுக்கு வந்துட்டு, இதுக்கப்புறம் பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஸ் ஹோட்டல் இருக்கும். இந்த பட்ஸ் ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா தோசை இல்லன்னா வந்து சோளா பூரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூரி இருக்கும். அந்த பூரிய ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, அத வாங்கி குடுப்பாங்க. ஆனா, எனக்கு தெரியல. இப்போ நான் சொல்றேன் இந்த சோளா பூரி எல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஏன் அப்டின்னா வந்து, அ நம்ம ஹோட்டலுக்கு போறதில்ல. அதனால நமக்கு தெரியல. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, பான் கார்டு ஆஃபீஸ்ல வந்து ஒரு சில வேலைகள் முடிச்சேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னா வந்து, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க. அதாவது ஜனவரி 2ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து நம்ம ஊருக்கு செங்கல்பட்டுக்கு வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டமா தான் இருந்தது. ஆனா வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்தோனே பார்த்தீங்கன்னா, நமக்கும் ஒரு சீட் கிடச்சிருச்சு. அப்புறம் உட்காந்துக்கிட்டேன். உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி வந்து வீட்டுக்கு ஒரு சில விஷயம்லாம் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் வேணும்னு ஒரு 2, 3 விஷயம் வந்து சொன்னாங்க. அப்படியே யோசனை பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ட்ரெயின்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் வந்துச்சு அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரி தாங்க. இந்த ஏரி வந்துடுச்சு அப்படின்னாலே எங்களோட ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனா, இப்ப இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து பார்க்குற மாரி இருக்கு. அது என்னவோ தெரியல. இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே ஒரே மழை பெய்யிற மாரி வந்து ஒரு மேகமூட்டத்தோட தாங்க இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மழை வந்து இந்த வருஷம் நம்ம ஊர்ல வந்து கம்மி அப்படின்றதுனால, இந்த ஏரியோட தண்ணி தள்ளி போயிருக்கு. அப்படி இல்லன்னா, டிசம்பர் மாசம்னா வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தெரியுது இல்லைங்களா? இந்த ட்ராக் வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் ஃபுல் ஆயிட்டு நிக்கும். ஆனா, இந்த வாட்டி கம்மியா இருக்கிறதுனால, அந்த சைடு தள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தது நம்மளோட ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா, இறங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து நான் வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து எல்லாம் சேர்ந்த காய்கறி இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த காய போய் தேடுனா, காய் இல்ல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வரும்போது, அதாவது ஊருக்குள்ள வரும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் நியூ இயர் கொண்டாட்டம் போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு வெளியில நம்ம தெருவுல ஃபுல்லா கொடியெல்லாம் கட்டி, லைட் எல்லாம் போட்டு என்னென்னவோ அமர்க்களமா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம வீட்ட விட்டு வெளில வரப்போறது கிடையாது. ஏன்னா, உங்களுக்கே தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் எந்த ஒரு நம்ம ஊர் கோவில் ஃபங்ஷனுக்கோ, இல்ல ஊர்ல நடக்கிற ஃபங்ஷனுக்கோ நம்ம எதுவுமே போறது கிடையாது. நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்ட்டு நம்ம இருப்போம். சரி ஓகே. இது மட்டும் பார்த்து வீடியோ எடுத்தாச்சு. கேட்ட தொறந்து உள்ள போ அப்படின்ற மாரி கேட்ட தொறந்தேங்க. கேட்ட தொறந்துட்டு நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, கோழிங்க கால்ல நான் தொறந்து விட்டு போல. ஏன்னா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா காப்பாத்த முடியாது அப்படின்றதுனால, நான் வீட்டுக்குள்ள வரும்போதே மணி 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கோழிங்களுக்கு அரிசி போட்டு, சரி கூண்டுலேருந்து தொறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொறந்து விட்டேன். ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம காம்பவுண்ட் தாண்டி எல்லாம் அந்த இடத்து வரைக்கும் கொடி நட்டுருக்காங்க. ஏன் வந்து அம் நான் மூடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கோழிங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு வந்து தீனிக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்குங்க. அதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சுன்றதுனால முட்டை வச்சிருக்கோம். அத எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுனால வீட்லேருந்து ஒரு கிண்ணத்த எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொறந்து விட்டோன்னே, "உட்டா போதும்டா" அப்படின்ற மாரி ரொம்ப வேகமா வந்து கோழிங்க ஓட ஆரம்பிச்சுச்சு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7லேருந்து 8 முட்டை இருந்திருக்கும். இந்த முட்டைய நம்ம விட்டுட்டு
போயிருந்தோம், கோழி கூண்ட தொறந்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா, குரங்கு இந்த முட்டை கூட விட்டுருக்காது. இதுக்கு நடுவுல கோழி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொசுரா வந்து இத்தனை முட்டைக்கு வந்து கொசுரா ஒரு சின்ன முட்டை வச்சிருந்தது. இத பாருங்களேன். இந்த சின்ன முட்டைய வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப் அப்படி தட்டிட்டு போங்க.